பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை மாநகர மக்கள் மீண்டு வருவதற்கு பெரும் உதவியாக இருப்பவர்கள் தன்னார்வலர்கள். அவர்களது சேவைகளை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னையில் பெய்த வரலாறு காணாத பெருமழையால் இன்னும் ஒரு சில பகுதிகள் வெள்ளத்தில் இருந்து மீளவில்லை. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களில் குழுக்களை உருவாக்கி உழைத்து வருகிறார்கள் இந்த இளைஞர்கள். பொதுமக்கள், தொழிலதிபர்கள், வியாபாரிகள் என பல தரப்பினர் மூலம் உதவிகளை பெற்று உதவிகளை செய்து வருகிறார்கள். குறிப்பிட்ட பகுதிகளை தேர்வு செய்து தங்களுக்கு கிடைக்கும் உதவிகளை கொண்டு சேர்ப்பதற்கு சோர்ந்து போகாத இவர்களுக்கு எத்தனையோ நிகழ்ச்சியான அனுபவங்கள் கிடைத்துள்ளன. அது குறித்து பேசிய தமிழ்நாடு தன்னார்வலர் ஒருங்கிணைப்பாளரான ஹரிகிருஷ்ணன், முதியவர்கள், 1 வயதிற்கு குறைவான குழந்தைகளை வைத்திருப்பவர்கள், கர்ப்பிணிகள், மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ முன்னுரிமை கொடுப்பதாக கூறினார். முகம் தெரியாத பலரும் களத்தில் இறங்கி கைகோர்ப்பதாக கூறும் இவர், வெள்ளத்தில் இருந்து மீண்டு வந்தவர்கள் இன்னும் மீள முடியாமல் தவிப்பவர்களுக்கு உதவ முன்வர வேண்டும் என்கிறார் ஹரிகிருஷ்ணன். மழை நேரத்தில் சுற்றிலும் தண்ணீர் சூழ்ந்த வீடுகளில் இருந்து முதியவர்கள் 2 தண்ணீர் தண்ணீர் என கேட்ட குரல் மிகவும் கொடுமையானது என்கிறார் ஹரிகிருஷ்ணன். கிட்டத்தட்ட தண்ணியில் நான் 1.25 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு ஒரு 37 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. ஏன்னா போட்டு கிடையாது, நடந்தே போகிறோம். அவங்களுக்கு போய் உதவி பண்ணும்போது தெரியுது, அங்கேருந்து இன்னொரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒருத்தவங்க டார்ச் லைட் அடித்து ஐயா ஐயான்னு கத்துறாங்க. யார் அடிக்கிறாங்களேன்னு சொல்லி அங்கே போய் பார்க்குறோம். நைட்டு வருது, ஒரு 9:45 இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்க்குறோம், 2 வயசானவங்க, ஒரு 65 வயசில் ஒரு அம்மாவும் ஒரு 70 வயசுக்கு மேற்பட்ட ஒரு ஐயாவும், தண்ணி இருந்தால் கொடுங்கயா, தவிக்குது, இங்கே சுற்றி எந்த வீடுமே இல்லை, எல்லாருமே பாதி பேர் போயிட்டாங்க, நாங்கள் மட்டும் மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்க அழுகிற குரல் வந்து ரொம்ப பாதிக்க வச்சிருச்சு. வெள்ளத்தில் சிக்கிய பெரும்பாலான மக்களுக்கு உணவை விட தண்ணீர் தான் அதிக தேவையாக இருந்ததாக கூறுகிறார் தன்னார்வலர் விஜயலட்சுமி. 10:30 மணி இருக்கும். எடுத்துட்டு போயிட்டு இங்கதான் சென்னை சில்க்ஸ் பேக் சைடு தான் வந்திருந்தோம். அவங்களுக்கு வந்து சாப்பிட தண்ணி மட்டும் கொடுங்கன்ட்டு ஒரு குழந்தை, தண்ணி கொடுங்க, தண்ணியாச்சும் குடிக்க கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நாங்க கொடுத்தோம். ப்ளீஸ் இன்னும் ஒரே ஒரு பாட்டில் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்ட ஒரு விஷயம். நம்ம மக்களுக்கு வந்து ஒரு தண்ணி, இப்போ எல்லாருடைய மனநிலைமையும் வந்து ஃபோன் பண்றவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஃபோனுக்கு மேல வந்திருக்கும். அதுல எல்லாருமே கேட்ட விஷயம் என்னன்னா, எங்களுக்கு சாப்பாடு இல்லனாலும் பரவாயில்ல, தண்ணி மட்டுமாச்சு கொடுங்க, தண்ணி மட்டுமாச்சு கொடுங்க அப்படின்றது மட்டும்தான் மக்களுடைய ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு. குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்ட தகவலை கூட சொல்ல முடியாமல் தவித்தவர்களையும் காண முடிந்ததாக கலங்கி சொல்கிறார் தன்னார்வலர் ராமச்சந்திரன். முதல் நாள் ஈவினிங் வந்து 5 மணிக்கு இறந்துருக்காரு. அந்த இறந்த பாடி கூட வெளியில் தகவல் கொடுக்க முடியல. இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தகவல் கொடுக்க முடியல, உதவி கேட்க முடியும். அந்த பாடி வந்து மறுநாள் மதியம் 12 மணிக்கு நாங்கள் வாலண்டியர்ஸ் போகிறப்ப அவங்களாம் வந்து ஜன்னலில் வந்து சார் ஹெல்ப் வேணும் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா 1 வயசு குழந்தை, அவங்க மருமக பையன் வந்து வெளியூரில் இருக்கார். 4 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பெரியவர் 70 வயசு இறந்து போயிட்டார். அப்புறம் அதுக்கு பிறகு வந்து 12 மணிக்கு வந்து பாடியை வந்து ரெக்கவரி பண்ணிவிட்டு அவங்கள வந்து போட் மூலமாக பண்ணோம். எந்த பிரதிபலனும் பாராமல் தன்னார்வலர்கள் உழைத்த நேரத்தில் சில அரசியல் கட்சியினரின் அருவருக்கத்தக்க செயல்களையும் விவரித்தார் ராமச்சந்திரன். வாலண்டியர்ஸுக்கு நிறைய பேர் வந்து முட்டுக்கட்டையும் இருக்காங்க. நீங்கள் ஏன் இறங்கி போய் வேலை பண்ணுறீங்க, நாங்கள் போய் பண்ணுறோம். ஃபுட்டு கொடுக்க போகிறப்ப நாங்கள் கொண்டு போகிற ஃபுட்டு வாட்டர் பாட்டிலாம் வந்துட்டு நீங்கள் கொடுங்க, போட்டில் வைங்க, நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம். போட்டு கொடுக்கல சார், போட்டு கொடுக்கலான்றப்ப இதெல்லாம் கொண்டு போனோம். தண்ணிக்கெல்லாம் கொண்டு போகிறப்ப இந்த ஏரியாக்காரங்க தான் சொன்னாங்க, அவங்க அரசியலில் தான் இருக்காங்க, கட்சி ரீதியாக இருக்காங்க. நாங்கள் இந்த ஏரியாக்காரங்க நீங்கள் கொடுங்க, நாங்கள் கொண்டு போய் கொடுங்க சார், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்துட்டு சண்டை போட்டோம். ஒரு உயர் அதிகாரிக்கும் எங்கள் வாலண்டியர்ஸ்க்கும் சண்டை போட்டு அந்த போட்டை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணிக்கன் கொண்டு போயிட்டாங்க. இப்படி எத்தனையோ சங்கடங்கள், இடையூறுகள் இருந்தாலும் எப்பொழுதும் களத்தில் நின்று மக்களுடன் கைகோர்ப்போம் என தன்னம்பிக்கையுடன் கூறுகிறார்கள்
இந்த தன்னார்வலர்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வகுமாருடன் பெரிய பத்மநாபன்.